வெல்கம் டு அபி சமையல். நம்மள நிறைய பேருக்கு ரோட்டு கடையில் பானிபூரி சாப்பிட ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க. ஆனால் அது எந்த அளவுக்கு சுகாதாரமான முறையில் செய்கிறாங்கன்னு யாருக்குமே தெரியாது. இன்னைக்கு நம்ம வீட்டிலேயே ரொம்ப ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக எப்படி பானிபூரி செய்யலான்னு பார்க்க போகிறோம். மைதா சேர்க்காம ரொம்ப ரொம்ப டேஸ்டாக ஹெல்த்தியாக எப்படி செய்யலான்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோவில் குட்டி குட்டி டிப்ஸ் நிறையா சொல்லியிருக்கேங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க. நான் இன்னைக்கு பானிபூரி செய்யறத 4 ஸ்டெப்பாக பிரிச்சிருக்கேங்க. முதல் ஸ்டெப்பாக பானி செய்ய போகிறோம். ஒரு மிக்சி ஜாரில் 1 கப் கொத்தமல்லி இலை, 1 கப் புதினா இலை, 3 பச்சை மிளகாய், 1 இன்ச் அளவுக்கு தோல் சீவின இஞ்சி துண்டு எடுத்திருக்கேங்க. இது கூடவே பாதி எலுமிச்சம்பழத்தோட சாரும் சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் 1 கப் தண்ணீர் சேர்த்துட்டு நல்லா நைஸாக பேஸ்ட் மாதிரி அரைச்சிருங்க. அடுத்து இதை வடிச்சிடலாங்க. இந்த மாதிரி நல்லா வடிச்சிட்டு இது கூடவே 7 கப் தண்ணீர் சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் சீரகத்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. அவ்வளோதாங்க, பானி ரெடி ஆயிருச்சு. இதை அப்படியே கொண்டு போய் ஃப்ரிட்ஜில் வச்சிருங்க. நம்ம கடைசியா எடுத்துக்கலாம். அடுத்து 2வது ஸ்டெப்பா இனிப்பு புளிப்பு சட்னி செய்ய போறோம். ஒரு பாத்திரத்துல 1 கப் புளி எடுத்துக்கிறேங்க. இது கூடவே 2 கப் சுடு தண்ணீரும் சேர்த்து நல்லா ஊற வச்சிருங்க. ஒரு 10 நிமிஷத்துல புளி நல்லா ஊறிடுங்க. இப்போ இத கை வச்சு நல்லா கரைச்சிருங்க. புளிய நல்லா கரைச்சிட்டு மீதி இருக்க சக்கைய வடிச்சு எடுத்துருங்க. இப்போ இந்த புளி கரைசலை அடுப்புல வச்சிடலாங்க. இது கூடவே 1 கப் வெல்லம் சேர்த்துக்கிறேன். இது கூடவே 1 துளி உப்பு சேர்த்துக்கிறேங்க. இதை நல்லா கலந்து விட்டுருங்க. ஒரு 5 நிமிஷத்துல வெல்லம் நல்லா கரைஞ்சு இந்த மாதிரி நல்லா கொதிக்குங்க. இத அப்பப்போ நல்லா கலந்து விட்டுருங்க. ஒரு 15 நிமிஷத்துல நுரை எல்லாமே அடங்கி இந்த சட்னி கொஞ்சம் கெட்டியாக ஆரம்பிக்குங்க. இந்த டைம்ல அடுப்புல இருந்து எடுத்துருங்க. இது அப்படியே ஆறட்டுங்க. அடுத்து 3வது ஸ்டெப்பா உருளைக்கிழங்கு மசாலா ரெடி பண்ணிக்கலாங்க. 4 உருளைக்கிழங்க நல்லா கழுவிட்டு குக்கர்ல போட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்து 5 விசில் விட்டு ஆஃப் பண்ணிருங்க. இப்ப பாத்தீங்கன்னா உருளைக்கிழங்கு நல்லா வெந்திருக்குங்க. இப்போ இத தோலை உரிச்சு எடுத்துருங்க. உருளைக்கிழங்குல ஒரு சின்ன கட்டி கூட இல்லாம நல்லா மசிச்சு விட்டுருங்க. இது கூடவே பொடியா நறுக்குன ஒரு பெரிய வெங்காயம், கொஞ்சமா மல்லி இலை, 2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1 டேபிள் ஸ்பூன் சீரகத்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுருங்க. அவ்வளோதாங்க, உருளைக்கிழங்கு மசாலா ரெடி ஆயிருச்சு. அடுத்து 4வது ஸ்டெப்பா மொறு மொறுன்னு குட்டி குட்டி பூரி எப்படி செய்யலான்னு பார்க்க போறோம். அடுப்புல 1 கப் அளவுக்கு தண்ணிய கொதிக்க வச்சிருங்க. அடுத்து ஒரு பவுல்ல 2 கப் வெள்ளை ரவை, 2 டேபிள் ஸ்பூன் கோதுமை மாவு, இதுக்கு தேவையான அளவு உப்பு, 1 துளி பேக்கிங் சோடா, இதை எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ கொதிக்கிற தண்ணிய கொஞ்சம் கொஞ்சமா இந்த மாவுல சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா கலந்து விட்டுருங்க. கை பொறுக்கிற அளவுக்கு இந்த மாவு நல்லா ஆறிடுச்சுன்னா ஸ்பூனை எடுத்துட்டு கையில நல்லா கலந்து விட்டுருங்க. நம்ம நார்மலான பூரிக்கு மாவு பிசைற மாதிரியே இந்த பூரிக்கும் நல்லா கெட்டியா பிசைஞ்சிருங்க. ஒரு 5 நிமிஷம் நல்லா பிசைஞ்சிட்டிங்கன்னா மாவு இந்த மாதிரி வந்துருங்க. இப்போ இத ஒரு மூடி போட்டு 10 நிமிஷத்துக்கு ஊற வச்சிருங்க. 10 நிமிஷத்துக்கு அப்புறமா இந்த மாவை குட்டி குட்டி பூரியா தேய்ச்சிக்கலாங்க. ஒரு பெரிய எலுமிச்சம்பழ சைஸுக்கு மாவு உருண்டையை எடுத்துட்டு மீதி இருக்க மாவை மூடி வச்சிருங்க. இல்லைன்னா அது சீக்கிரமாவே காஞ்சு போயிடும். இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க உருண்டைய நல்லா சப்பாத்தி மாதிரி திரட்டிருங்க. இதை திரட்டுறதுக்கு எண்ணெயோ மாவோ எதுவுமே தேவைப்படாதுங்க. உங்களால எந்த அளவுக்கு மெல்லிசா தேய்க்க முடியுமோ அந்த அளவுக்கு தேய்ச்சிருங்க. இப்போ இத
இந்த மாதிரி ரவுண்டான ஒரு குக்கி கட்டர் இல்லைன்னா வாட்டர் பாட்டில் மூடி வச்சு குட்டி குட்டி ரவுண்டா கட் பண்ணிருங்க. இதே மாதிரி எல்லா மாவையும் திரட்டிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டி ரவுண்டா பண்ணி வச்சிருங்க. அடுத்து இதை எண்ணெயில போட்டு பொரிக்கிறதுக்கு முன்னாடி இத இன்னும் நல்லா மெல்லிசா தேய்க்க போறோங்க. இந்த மாதிரி ஒரு குட்டி ரவுண்டை எடுத்துட்டு 2 தடவை கொஞ்சமா அழுத்தம் கொடுத்து தேய்ச்சிங்கன்னா நல்லா மெல்லிசாயிருங்க. இந்த மாதிரி தேய்ச்சிட்டு ரொம்ப நேரம் வெளியே வச்சிருக்காதீங்க. உடனேயே எண்ணெயில போட்டு பொரிச்சு எடுத்துருங்க. ஒரு கடாயில பொரிக்க தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா காய வச்சிருங்க. எண்ணெய் நல்லா சூடா இருக்கான்னு செக் பண்றதுக்காக இந்த மாதிரி கொஞ்சமா மாவை போட்டீங்கன்னா டக்குன்னு மேல வரணுங்க. இப்போ இதுல ஒவ்வொரு பூரியா சேர்த்துருங்க. இந்த மாதிரி எண்ணெயில போட்டதுமே நல்லா உப்பி வருங்க. இந்த பூரியோட 2 சைடுமே நல்லா மொறு மொறுன்னு ஆகுற அளவுக்கு பொரிச்சு எடுக்கணுங்க. இப்ப பாத்தீங்கன்னா பூரியோட கலர் நல்லா செவந்து வந்திருக்கு. நுரை எல்லாமே அடங்குனதுமே எக்ஸ்ட்ராவா ஒரு 10 செகண்ட் மட்டும் எண்ணெயிலேயே விட்டுருங்க. இப்படி விடும்போது பூரி நல்லா மொறு மொறுன்னு ஆகுங்க. இப்போ இத வடிச்சு எடுத்துருங்க. இதே மாதிரி எல்லா பூரியுமே சுட்டு எடுத்துருங்க. இந்த பூரி நல்லா மொறு மொறுன்னு கடையில வாங்குற மாதிரியே வந்திருக்குங்க. உங்களுக்கு சவுண்ட் நல்லா கேட்கும்னு நினைக்கிறேன். இப்ப பாருங்க, எல்லாமே ரெடி ஆயிருச்சு. பானி, இனிப்பு புளிப்பு சட்னி, உருளைக்கிழங்கு மசாலா, கடைசியா பூரி. இப்ப கடைசியா ஒரே ஒரு ஸ்டெப் மட்டும் பாக்கி இருக்குங்க. இதை எல்லாத்தையும் ஒன்னா அசம்பிள் பண்ணி சாப்பிட வேண்டியதுதான். முதல்ல ஒரு பூரி எடுத்துட்டு ஓட்ட போட்டுருங்க. இதுக்குள்ள கொஞ்சமா உருளைக்கிழங்கு மசாலா வச்சிருங்க. இது மேலேயே கொஞ்சமா இனிப்பு புளிப்பு சட்னியும் வச்சிருங்க. அடுத்து இதை அப்படியே பானிக்குள்ள விட்டு எடுத்து சாப்பிட்டா சூப்பரா இருக்குங்க. இந்த மாதிரி ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியா டேஸ்டா வீட்லயே பானிபூரி செஞ்சு கொடுக்கும்போது நம்ம வீட்டு குழந்தைங்க கண்டிப்பா ரோட்டு கடை பக்கமே போக மாட்டாங்க. பானிபூரி செய்யறதுக்கான பொருட்கள் எல்லாத்தையுமே ஸ்கிரீன்ல காட்டியிருக்கேங்க. உங்களுக்கு வேணும்னா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து இந்த பானிபூரி செய்யறதுக்காக நான் யூஸ் பண்ண குட்டி குட்டி டிப்ஸ் சொல்றேங்க. நான் இன்னைக்கு சொன்ன ஒரு கப்போட அளவு 125 மில்லிங்க. இந்த வீடியோ முழுக்கவே அந்த ஒரே கப் வச்சுதாங்க நான் எல்லா பொருளையுமே அளந்து எடுத்திருந்தேன். அடுத்து பானிய கண்டிப்பா ஃப்ரிட்ஜில் வைக்கணுமான்னு கேட்டீங்கன்னா அப்படி இல்லைங்க. நீங்க ஃப்ரிட்ஜில் வைக்கும்போது பானியோட ஃப்ளேவர் எல்லாமே நல்லா அதிகமாகுங்க. உங்க வீட்டில் ஃப்ரிட்ஜ் இல்லைன்னா பரவாயில்லைங்க, வெளியவே வச்சிருங்க. அடுத்து மாவு பிசையும் போது நல்லா கெட்டியா பிசையணுங்க. அப்பதான் பூரி ரொம்ப நேரமானாலுமே மொறு மொறுன்னு இருக்கும். மாவை கொஞ்சம் தளர்வா பிசைஞ்சிட்டீங்கன்னா கொஞ்ச நேரத்திலேயே பூரி சொத சொதன்னு ஆயிருங்க. அதனால எந்த அளவுக்கு கெட்டியா பிசைய முடியுமோ அந்த அளவுக்கு பிசைஞ்சிருங்க. இந்த பூரிய நீங்க நிறைய செஞ்சு ஸ்டோர் பண்ணி வைக்கிற மாதிரி இருந்தா பூரி சுட்டதுமே நல்லா ஆற வச்சு காத்து போகாத ஒரு டப்பால போட்டு வச்சிருங்க. அடுத்து நீங்க எந்த அளவுக்கு மாவை மெல்லிசா தேய்க்கிறீங்களோ அந்த அளவுக்கு பூரி மொறு மொறுன்னு வருங்க. இது எல்லாமே நான் பானிபூரி செய்யும் போது கத்துக்கிட்ட விஷயங்கள். இது போக உங்களுக்கு வேற ஏதாவது டவுட் இருந்தா கண்டிப்பா கமெண்ட்ல கேளுங்க, நான் மறக்காம ரிப்ளை பண்றேன். நீங்களும் இந்த டிப்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி பானிபூரி சமைச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிருங்க. மறக்காம அபி சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.